தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம அரசியலை கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு நாள். இந்தியாவின் தலைநகரம் டில்லியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி விட்டது. இந்த கைப்பற்றலுக்காக அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் அவ்வளோ உழைச்சிருக்காங்க, அவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. அராஜகம் பண்ணியிருக்காங்க, கொடுமைகள் பண்ணியிருக்காங்க, ஜனநாயகத்தை காலில் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க. இன்றைக்கு நடந்த வாக்கு எண்ணிக்கையில் அவங்க பிஜேபி 48 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மிக்கு 22 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. 15 வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் 0. கிட்டத்தட்ட 15 வருஷமா இன்னமும் 3வது முறையாக 0 வாங்கி மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி. என்ன காரணம்? இந்த தோல்விக்கு என்ன காரணம்? ஆம் ஆத்மிக்கு தோல்விக்கு என்ன காரணம்? ஒரே விஷயம்தான். பிஜேபியிடம் இருக்கின்ற பணம், செல்வாக்கு, அதிகாரம், இந்த 3மே இவங்ககிட்ட இல்லை. அந்த பணம், செல்வாக்கு, அதிகாரம் 3ஐ வச்சு தான் ஆம் ஆத்மி கட்சியை சிதைச்சிருக்கு பிஜேபிக்காரங்க. இந்த 5 வருடங்களில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த பல அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். மதுபான கொள்கை ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டே 5 வருஷமா இழுத்தாங்க. ஆனால் எந்த வழக்கிலும் இவங்க இதுவரைக்கும் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கவே இல்லை. 5 வருஷமா இழுக்கிறாங்க அந்த கேஸை. அவ்வளவு கேஸ் இழுக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேஸ் முடியும் போது இவர்கிட்ட இருந்து இந்த வாக்குமூலம் வந்துச்சு, அதனால அவரை விசாரிக்கணும். அந்த வாக்குமூலம் ஏலேருந்து பிக்கு பியிலிருந்து சிக்கு சியிலிருந்து டிக்கு கடைசியாக ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் மகளை கவிதா அரெஸ்ட் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போறாங்க. ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் இல்லை. எவ்வளோ பெரிய கொடுமை அது! எத்தனை கைதுகள்! அமலாக்க பிரிவு கைது, இன்கம் டேக்ஸ் வருது, வரிசையாக ஒவ்வொரு கேஸாக போட்டு ஒவ்வொருத்தரையும் உள்ள தள்ளி கடைசியாக அது என்ன ஆச்சு? இன்றைய இளைய சமுதாயத்தினரிடம் அந்த சமூக வலைத்தளங்கள் மூலமா இவங்க குற்றவாளிகள், இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க, அதனால தான் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையை கோயபிள்ஸ் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி 2ஆம் உலகப் போரில் நம்ம சந்திச்சவங்கள அதே கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை ஆழமாக கொடுத்து சமூக வலைத்தளங்களையே விலைக்கு வாங்கி, ஊடகத்தை விலைக்கு வாங்கி, மொத்தமாக அவங்ககிட்ட என்னென்ன பிஜேபிக்கு ஆதரவாக எப்படியெல்லாம் பேச வைக்கிறோமோ அப்படியெல்லாம் பேச வச்சு கடைசியாக மக்கள் மைண்டை மாற்றி புதுசாக ஓட்டு போட வந்த இளைஞர்களின் மனதை திசை மாற்றி ஓட்டு போட வச்சு ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி. ஆக இந்த வெற்றி நிச்சயமாக முறைகேடானது, ஜனநாயக விரோதமானது, எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநியாயமான ஒரு வெற்றி பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. இந்த மக்களை நம்ம குத்த சொல்லி என்ன சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. ஒரு அராஜகமான கைதுகள் தொடர்கின்றன. யாருமே கேட்கல, எதுக்குமே கேட்க முடியல. திரும்ப அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்க இந்த மக்கள். என்னதான் இவங்களுடைய கொள்கைன்னு புரியல, என்னதான் இவங்களுக்கு வேணும்னு புரியல. தன் வீட்டுக்கு தான் கைது செய்யப்பட்டால்தான் இவங்க பொங்குவாங்க போல இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அநியாயமாக கைது செய்யப்பட்டால் அதுக்கு கேட்க மாட்டாங்க போல இருக்கு. இது மணிஷ் சிசோடியா 1.5 வருஷமா ஜெயிலில் இருந்தார். ஆம் ஆத்மி கட்சிக்கிறார். அவர் தோத்துட்டாரு. ஆம் ஆத்மியின் நிறுவனர் கெஜ்ரிவால் அவரும் தோத்துட்டாரு. ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு விஷயம் கெஜ்ரிவாலின் தோல்வி. ஏன்னா இந்த நாட்டில் நல்லவர்களுக்கு இடமில்லை. இங்கே இருப்பவர்கள், ஜெயிப்பவர்கள் எல்லாம் கொலைகாரர்கள், குற்றவாளிகள், திருடர்கள். இவங்க தான் இனிமேல் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த டெல்லி மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. ரொம்ப வெக்கமாக இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு சமதர்ம நாடு, அனைத்து மதத்தினரும் வாழக்கூடிய நாடு, சமூக நல்லிணக்கத்தை சொல்லும் நாடு. இது எல்லாத்தையும் விட இந்திய உலகத்தின் 4வது பெரிய ஜனநாயக நாடு. நம்ம நெத்தியில் எழுதி வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஜனநாயக நாடு அல்ல, சர்வாதிகார நாடு, மறைமுகமான சர்வாதிகார நாடு. யாரும் எதிர்த்து பேச முடியல. கேட்டால் வழக்கு, எந்த வழக்கு வேணாலும் வரலாம். எப்போது மற்ற வெளிநாட்டிலாம் ஆதாரம் இருந்து ஆதாரத்தை கையில் வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் முதல்ல ஆளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதாரத்தை எடுவாங்க. இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயக லட்சணம், நீதித்துறையின் லட்சணம். இதுதான், இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு போக்கி மிகப்பெரிய அவமானம் இன்றைக்கு. ஆம் ஆத்மியின் தோல்வி இந்திய மக்களுடைய தோல்வி. அதோட இன்னொரு விஷயமும் சேர்ந்துருக்குது. காங்கிரஸ்காரங்க செஞ்ச வேலை. ஆம் ஆத்மியோடு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அவங்க செஞ்சிருக்கலாம், அவங்க இறங்கியிருக்கலாம். ஆனால் பாதி சீட்டு கொடுத்தாதான் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லி இன்னைக்கு அவங்கள குப்புற விழுந்து மண்ணையும் தோண்டின கதையை அவங்களும் விழுந்துட்டாங்க. ஆனால் வாக்குப்பதிவு சதவீதத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வைங்க,
அது பிஜேபி 48.7% வாங்கியிருக்காங்க. இவங்க 44% வாங்கியிருக்காங்க. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சி 7% வாக்கு வாங்கியிருக்கு. இந்த 7% சேர்ந்திருந்தா நிச்சயமா 51% ஆகி பாதிக்கு மேல கொஞ்சம் வந்து ஒவ்வொரு தொகுதிகளையும் நிச்சயமாக பாதியாக ஜெயிச்சிருக்கலாம். ஒரு கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கலாம். அல்லது ஒருவேளை ஆம் ஆத்மியே கூட்டணி, ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரை அமைத்திருக்கலாம். முட்டாள்கள் விட்டு விட்டாங்க. என்ன பண்றது? அதாவது 2 ஆடுகள் முட்டி கொண்டால்தான் நரிக்கு சந்தோஷமா. அது மாதிரி இப்ப சந்தோஷத்துல இருக்கிறது பிஜேபி. காரணம் இந்த 2 கூட்டணி. இந்த 2 கூட்டணியை ஒட்ட விடாமல் சேர்ந்தது. அதுக்கு ஒரு தனியா உள்ள பிளேமெண்ட்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பிளே எல்லாம் பண்ணாங்க பிஜேபி. அதை அப்படியே இவங்களை நம்பி தோத்துட்டாங்க. இப்ப 2 பேத்துக்குமே தோல்வி. இருக்கிறது மாநிலம் தலைநகரமே கையிலிட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்து எத்தனை கேஸ் ஆம் ஆத்மி மேலே போட போறாங்க தெரியல. ஏன்னா இப்போது காங்கிரஸ் ஏற்கனவே தொடர்ச்சி எடுத்த மாதிரி ஓரமா இருக்கு. இப்போ ஆம் ஆத்மி கட்சியே காலி பண்ணிட்டோம்னா இனி அவங்களுக்கு இது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் போயிடும் பிஜேபிக்கு. அதனால அவங்க ரொம்ப துடிப்பா இருக்காங்க. அவர்களை பொறுத்தவரை அவங்க கட்சியை தவிர வேறு எந்த கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள் கொலைகார கூட்டம். RSS சங்க பரிவார் கூட்டங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தங்களை தவிர வேற யார் கட்சி இருக்கக்கூடாது, அப்போதுதான் இந்தியாவை முழுக்க இந்து நாடாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வெறியில் இருக்காங்க. நம்ம என்ன சொல்றது? எவ்வளவோ போராடி பார்த்துட்டு எவ்வளவோ சொல்லிட்டாங்க. அந்த மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்களே. இந்த பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி தான் நடக்குது. அந்த ஆட்சி என்ன செய்ய போறாங்க தெரியல. இது அடுத்த கை அங்கதான் வைப்பாங்க. எல்லா திருட்டுத்தனமும் பண்றாங்க, எல்லா கொலைகாரனும் பண்றாங்க, எல்லா கொலையும் அங்க பண்றாங்க, எல்லா ஜனநாயக விரோதமான செயல்களையும் அவங்க தான் செய்கிறாங்க. இனி இந்தியாவை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். நன்றி, வணக்கம்.